கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பவுலாகிய இந்த எழுத்தாளர், அவரோடு கூட சில்வானு இருக்கிறார். தீமோத்தேயு அங்கிருந்து வந்திருக்கிறார். அதாவது தெசலோனிக்கரிலிருந்து கொரிந்துவிலே இருக்கிற பவுலை பார்க்க வந்திருக்கிறார். ஆதலால் மூவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஜெபித்து அதை பின்வரும் வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். தெசலோனிக்கரை குறித்தான சகல காரியங்களையும் வினவி ஜெபித்து அவர்களுக்காக நீண்ட பிரயாசம் எடுத்து இந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த கடிதம் யார் எழுதுகிறார், யாரால் எழுதப்படுகிறது, யாருக்கு எழுதப்படுகிறது, என்ன காரியத்திற்கு எழுதப்படுகிறது என்பதையெல்லாம் உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. வழக்கம் போல பவுல் எப்பொழுதுமே தனது லிசனர்ஸ், தனது ஆடியன்ஸ், தனது பேச்சுக்களை கேட்கிறவர்களுக்கு வாழ்த்து சொல்லி எழுதுவது வழக்கம். அப்படியே அவர் தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதாவது கிருபை என்பது மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உதவியும் சேர்ந்தது கிருபை. சமாதானம் என்பது தேவனுடைய சமாதானம், மன சமாதானம், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகும் சமாதானம், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே உண்டாகக்கூடிய ஒப்புரவாக்குதலின் சமாதானம். இது ரெண்டும் கிறிஸ்துவனால் மட்டும் கிடைக்கிறது. எந்த ஒரு பொருளாலோ எந்த ஒரு சரீர முயற்சியினாலோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாதது. கிருபையும் சமாதானமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாகிறது. ஆதலால் அவர் நிருபங்கள் தோறும் இந்த 2 வார்த்தையும் அவர் அதிகமாக பயன்படுத்துவார். கிருபை, சத்தியம். அந்த கிருபை தான் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறது. அந்த சமாதானம்தான் உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. அதை அவர் முன்மொழிந்து எழுதுகிறார். 2ஆம் வசனம், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர்கள், அவரோடு நீங்கள் ஒப்புரவாயிருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், அதாவது 4 முக்கிய காரியங்களை இங்கே முன்வைக்கிறார். 1, தெசலோனிக்கர் விசுவாசத்தினாலே கிரியை செய்தார்களாம். கண்டு அல்ல, விசுவாசித்து அவர்கள் காரியங்களை செய்தார்களாம். தேவனுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்தார்களாம். அன்பின் பிரயாசத்தையும், தேவன் மேலே அவர்கள் அன்பு வைத்திருந்தபடினாலே மிகவும் பிரயாசப்பட்டார்களாம். சொற்பமாய் அல்ல, மிகவும் பிரயாசப்பட்டார்களாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும், அதாவது நம்பிக்கை இருக்கும் ஆனால் பொறுமை இருக்குமா? நம்ம க்யூரியாசிட்டியாக ஒரு எதிர்பார்ப்போடே இருப்போம். தேவன் மேலே நம்பிக்கை இருக்குமானால் அது நீடிய பொறுமையையும் தரும், காத்திருப்பதையும் கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. 4வது காரியம், தெசலோனியர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி இவர்கள் கூடுகையிலே வினவி கேட்டு அவர்களுக்காக ஜெபித்து கடிதங்களை எழுதுவார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வெறும் வார்த்தையாக நாங்கள் சொல்லலை, வல்லமையோடும் நாங்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கியது, பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் பேச பேச பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே கிரியை செய்தார், உங்கள் சரீரங்களே கிரியை செய்தார், அற்புதங்கள் நடந்தது. இப்படித்தான் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் சாதாரண மனிதர்களைப் போல தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் நாங்கள் பேச பேச தேவ ஆவியானுடைய வல்லமை நடந்ததினாலே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் வெளியரங்கமாய் மிக பிரசித்தப்படப்பட்டதாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் அதை கண்டு வெகுண்டு உங்களை மிகவும் உபத்திரவப்படுத்தினார்கள். தெசலோனிக்கர்களை சுவிசேஷத்திற்கு விரோதமாக, அவர்களுக்கு விரோதமாக எழும்பிய யூதர்களை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5 10 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கிறோம். யாசோனை அவர்கள் பிடித்து அடித்து மிகவும் உபத்திரவப்படுத்தினார்கள். யூதர்கள் அங்கே இருக்கிற மற்ற புற
ஜாதி மக்களை தூண்டிவிட்டு இந்த கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு விரோதமாக மிகுந்த உபத்திரவப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு உபத்திரவம் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்தபடினாலே அந்த பிரகாசமான மனநிலைமையிலே நீங்கள் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களானீர்கள். கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற விரும்புவீர்களோ அப்படி எங்களையும் நீங்கள் பின்பற்றினீர்கள். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள இது 2 மாகாணங்கள், அந்த 2 இடங்களிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள், எடுத்துக்காட்டாய் ஆனீர்கள். உபத்திரவத்தில் எப்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாதிரியாக வைத்திருக்கிறீர்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் இங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அங்கிருந்து வியாபார நோக்கத்தோடு மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வரும்போது அங்கேயும் இவர்கள் போய் போதித்திருக்கிறார்கள். அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு, அதாவது அரைங்குறைமான சுவிசேஷத்தை அல்ல, முழுமையான தெளிவான சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், பிரசங்கிக்கிறீர்கள். நான் அங்கே போய் அவர்களிடத்தில் சந்திக்கும் போதோ இல்லை அவர்கள் என்னை சந்திக்கும் போதோ அவர்களுக்கு எந்த சந்தேகமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் தெளிவாய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீர்கள். தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனோடு ஒப்புரவாக அந்த கிருபை சமாதானத்தை குறித்து நீங்கள் அழகாக அநேகருக்கு சுவிசேஷமாய் சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சந்திக்கும் போது தெசலோனிக்கேயர் எங்களுக்கு இதை சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் பிரசித்தமாய் இருக்கிறீர்கள் என்று அவர்களை குறித்து மிக அழகாக அவர்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை பவுல் இங்கே எடுத்து காட்டுகிறார். பவுலுக்கு 3ஆம் 4ஆம் வழியாக காதுகளிலே கேட்கிறது. அந்த மக்கதோனியா அகாயாவிலே உள்ளவர்கள் தெசலோனிக்கியாவிலே எப்படி பவுல் ஊழியம் செய்தார் என்று பேசுகிறார்களாம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பி இருப்பதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கனையின்றி நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவராயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் எப்படி வந்தார், எப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பதை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் கேள்விப்பட்டு, ஆமாம் பவுல் அங்கே போயிருந்தாராம், அங்கே இப்படி அற்புதம் நடந்துச்சான், அங்கே இப்படி எதிர்ப்பு நடந்துச்சான், தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்கிற விசுவாசிகள் மிகவும் கவனமாக தேவனுக்கு பிரியமாக எதிர்ப்பிலும் நிலைத்திருந்தாங்களாம் என்று சொல்லி பிறர் இந்த காரியங்களெல்லாம் பேசு பொருளாக்கும்படியாக உங்கள் விசுவாசம் மிக நேர்த்தியாய் வேரூன்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் விக்கிரகத்தை விட்டு மீண்டு வந்திருக்கிறீர்கள், தேவனிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறீர்கள், மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நாள் நியாய தீர்ப்பிலிருந்து நீங்களாக்கி இரட்சிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துதான். அவர் தேவனுடைய குமாரர், அவர் வருவதை நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நீங்கள் முழுமையான சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்கள். அதை அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். சுவிசேஷம் என்றால் என்ன என்று கேட்டால் முழுமையான சுவிசேஷத்தை அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு சிறந்த சுவிசேஷ மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி மிக ஆச்சரியமாக அவருடைய விசுவாச வேரூன்றி நிலைத்திருக்கிற காரியங்களை சுட்டிக்காட்டி வாழ்த்தி 1ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தேவன் தாமே நமக்குள்ளாகவும் தெசலோனிக்கேயருக்குள்ளாக இருந்த அந்த சுவிசேஷத்தை குறித்தான ஒரு தெளிந்த நோக்கம், தெளிந்த புரிதல், தெளிந்த அறிவு நிலை நமக்கு உண்டாயிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நீடிய பொறுமையையும், உபத்திரவத்திலே தேவனுடைய சந்தோஷத்தையும்,
இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார், நியாயந்தீர்க்க வருகிறார், கோபாக்கனையின்றி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற கிறிஸ்து வருகிறார் என்று அவருக்காக காத்து கொண்டிருப்பதைப் போல நாமும் காத்து கொண்டிருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நமது வாழ்க்கையும் வார்த்தையும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாக, பிரசித்தப்படுத்தக்கூடியதாய் அமைவதாக. ஆமென்.